ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஒரே நாளில் எடுத்தது கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்த வீடியோ. அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா என்னோடய ஃப்ரீ டைமில் நான் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து இது ஒரு 3 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். நம்மளோட வீட்டை பார்க்குறதுக்கு எப்போதுமே அழகாக வச்சுக்கிறதுக்கு நாம் டெய்லியும் ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலைகள் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்றைக்குமே ரெஸ்ட்டே கிடையாது. டெய்லி ரொட்டீன் ஏதாவது வேலைகள் போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம செய்கிற க்ளீனிங் வேலை அப்படியே அது தொடர்ந்து ரொட்டீன் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எப்போதுமே ரெஸ்ட்டே இருக்காது. 3 வேளையும் சமைக்கணும், பசங்களுக்கு இடையில கேட்கும் போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு பிக்கப் ட்ராப்பு, அப்புறம் அதுங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இதை தவிர நம்மளுக்கு மற்ற க்ளீனிங் வேலையும் எப்போதுமே இருக்கும். நான் என்னோடய க்ளீனிங் வேலையை பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பிளான் பண்ணிப்பேன். அதாவது டெய்லியுமே செய்வேன்னு அப்படி கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வேலையை எடுத்து நான் செஞ்சு முடிச்சேன்னா அடுத்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். சிம்பிளான எதனாவது வேலைகள் பார்த்துப்பேன். அதாவது இந்த சமையலுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலையை பண்ணுவேன். இப்படி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி என்ன க்ளீன் பண்ணேன்னா, இப்போ லாஸ்ட் இயர் படித்த புக்ஸு, நோட்டு எல்லாமே இந்த டிவிக்கு பக்கத்தில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கண்ணாமடான் தான் கடந்ததும். அதை நான் இன்றைக்கி நாளைக்கு க்ளீன் பண்ணலான்ட்டு அது கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணியே தான் ஆகணுன்ட்டு இன்றைக்கி காலையிலே அந்த வேலையில் உட்காந்துட்டேன். எனக்கு டிவியில் பிடிச்சதை போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிட்டு நான் என்னுடைய வேலையை செய்வேங்க. அப்போ தான் எனக்கு வேலை செய்கிற அந்த டென்ஷன் இருக்காது, ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் ஒன்று காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பசங்களை மதியம் டியூஷனில் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். பெரும்பாலும் பகல் டைமில் தூங்காமல் இருப்பேன். தூங்காமல் இருக்கிறதுக்கு இதுமாரி எதனாவது ஒரு வேலைகள் செஞ்சிட்ருப்பேன். இதோடைய ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி லாங் வீடியோவில் தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலை செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இருந்தாலும் டிவிக்கு பக்கத்தில் பார்க்க ரொம்ப அசிங்கமாக கண்ணாமண்ணான்னு தான் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே டைரெக்டாக அப்படி டிவிக்கு நேரம் எல்லாம் கண்ணாமண்ணான்னு கிடக்கிறது பார்க்க கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. அதனால் சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு, 10 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் இயர் புக்கு, நோட்டு எல்லாம் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தேவையானது, தேவையில்லாததெல்லாம். புக்ஸ்லாம் மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் எழுதின நோட்டில் மீதி நிறைய பேஜஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்தமாரி நோட்லாம் தூக்கி போட்டுற மாட்டேன். அதில் இப்போ பசங்க 2 பேரும் டியூஷன் போயிட்டுருக்கனால டியூஷன் ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அது தனியாக அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டு, இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாதனோடைய ஃபுல்லாக எழுதின நோட்டு அது எல்லாமே தனியாக கட்டப்பிள்ளையை போட்டு வச்சுருக்கேன். இதில் தேவையில்லாத புக்ஸ் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் போடுறது தான். சில பேர் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எடுத்து வச்சு இடத்த அடைக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் தூக்கி போட்டுருவேன். நாம் படிக்கும் போதெல்லாம் லாஸ்ட் இயர் உள்ள புக்ஸ்லாம் நம்ம கேட்டு வாங்கி அதை வச்சு படிச்சிட்ருப்போம். இப்போலாம் அப்படி கிடையாது இல்லைங்களா, எல்லாருமே புக்ஸு புதுசாக தான் வாங்கிக்கிறாங்க. அதனால் புக்கெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷம் சாதனாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் படித்த பசங்களுடைய புக்ஸை வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ அவன் நியூ ஸ்கூலில் சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸுங்கிறனால அவங்க ஸ்கூலில் புக்கு கொடுக்கல, நீங்கள் லாஸ்ட் இயர்க்குள்ளதே வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் லாஸ்ட் இயர் உள்ள பசங்கள்கிட்ட மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டோம். மற்றபடி நோட்டு நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே தனியாக இப்போ எடுத்து வச்சு அவளுடைய ஷெல்ஃபில் கொண்டு போய் வச்சுட்டேன். நானே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா இந்த டிவி ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆனால் டிவி ஸ்டாண்டு க்ளீன் பண்ணலை, அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். டிவி கிட்டே என்ன தான் நான் க்ளீன் பண்ணாலுமே கீழே பார்க்க நல்லா இருந்தாலுமே சைடில் அந்த ஒயரு தொங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. வேறு வழியில் சுவிட்ச் போர்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால ஒயரு அங்கங்கே கண்ணாமண்ணான்னு தான் நிற்கிது. அது பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும். க்ளீன் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகாது. அன்றைக்கி அந்த வேலை அதோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா இது ஒரு காலையில் 11 மணிக்கு மேலே, அதாவது என்னோடய யூடியூப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே சூட் கேஸில் தான் வச்சுருப்பேன்.
எல்லா ப்ளவுஸுமே வந்து வைக்கிறதுக்கு பீரோவில் வந்து இடம் இல்லை. கொஞ்சம் அதுலேயும் வச்சுருப்பேன், சூட்கேஸ்லேயும் வந்து வச்சுருப்பேன். அதெல்லாமே வந்து எடுக்கும்போது வந்து கரெக்டாக எடுப்போம். ஆனால் திருப்பி மடித்து வைக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அப்படியே கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் வந்து அப்படியே அப்படியே கைக்கு வந்த வாட்டத்துக்கு வச்சுட்டு வந்துடுறது. அது இன்னொரு நாளைக்கு இதுமாரி எடுத்து எல்லாத்தையுமே வந்து நான் மடித்து வச்சிட்ருப்பேன். அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பையில் போட்டு நல்லா வந்து வச்சா தான் அந்த மணி எல்லாமே கருக்காமல் இருக்கும். ஆனால் நான் அதையும் அப்படி வைக்கிறதில்ல. கொஞ்சம் அலட்சியமாக தான் அப்படி இப்படிமா தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். பெரும்பாலும் நான் பகலில் வந்து தூங்குறது இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்படியே வந்து தூங்கணும் போல் இருக்குன்னு போய் படுத்தாலுமே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வந்து வரமாட்டேங்குது. பல டென்ஷன், பல சிந்தனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. அது அப்படியே வந்து நினச்சிட்டோம்னா தூக்கமே வந்து போயிடுது. அப்புறம் அதே டென்ஷனோடவே இருக்க வேண்டியதாகவே இருக்குது. அந்த சிந்தனைகள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தமாரி என்னோடய மைண்டை வந்து அப்படியே மாற்றுறதுக்காக தான் இதுமாரி ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நான் செஞ்சிகிட்ருப்பேன் பகல் டைமில். அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து கண்ணாமண்ணான்னு கிடந்தது மடித்து கொஞ்சமாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாவது பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி. மற்ற ப்ளவுஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த சூட்கேஸில் இடம் இல்லை. இது எல்லாமே பீரோவில் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே என்னுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இதை நான் கிளாஸுக்கு போகும்போது டைரெக்டாகவே ப்ளவுஸில் கற்றுக்கிட்டதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வந்து மஞ்சள் பையில் வந்து போட்டு வச்சோம்னா அந்த மணி எல்லாம் இந்த ஸ்டோன் எல்லாமே கருக்காமல் இருக்கும். அதனால் நான் வந்து அப்படி பண்ணலை. அப்படியே டைரெக்டாக பீரோவிலே வந்து வச்சுருக்கிறேன். அப்படி இன்றைக்கி இந்த வேலை தான் வந்து பகல் டைமில் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் நான் பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்கலை. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ப்ளவுஸ் எல்லாமே மடித்து. அப்புறம் பீரோவில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கலைஞ்சி இருந்த சாரீ எல்லாமே திருப்பி மடித்து வந்து அழகாக வந்து வச்சுருந்தேன். அதை ஒரு நாள் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பகல் டைமில் வந்து என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டுருக்கும். ஒரு 2, 3 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் கட்டுற சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் வந்து இருக்குது, உங்களுடைய சாரீஸ் கலெக்ஷனுடைய வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய டெய்லி வேர் ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தீங்க. டெய்லி வேர் ட்ரெஸ் கலெக்ஷன் என்கிட்ட ரொம்ப கிடையாது. சாரீஸ்னால் கூட கொஞ்சம் நிறையா இருக்குது. அது கூட வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லி வேர் ட்ரெஸ் கலெக்ஷனில் நான் வீடியோவில் போடுறது அவ்வளோதான். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஹால் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி ஸ்டாண்ட் அதை க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் கிச்சன் க்ளீனிங்னு அந்த அப்படியே போயிட்டே இருக்கும் பால் டைமில். அப்புறம் அது திருப்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்க்குற வீடியோ வந்து இந்த சட்னிக்கு வதக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ண அன்றைக்கி எடுத்த வீடியோ அது. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் வந்து தோசை தான் வந்து பண்ண போகிறோம், கோதுமை தோசை. அதுக்கு சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இது வந்து நான் கொடக்கல்ல தான் வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா மேலே வந்து துணி மடிக்கிற வேலையும் இருக்குது, காய வைக்கிற வேலை இருக்குது. அப்படியே வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு சட்னி அரைச்சிட்டு இறங்கி வந்துடலாமேன்ட்டு கொஞ்சம் நேரத்தோடவே வந்து சட்னி தான் வந்து வதக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக மேலே மொட்டை மாடியில் அந்த கூலிங் பெயிண்ட்டெல்லாம் வந்து அடிச்சிருந்தோம். என்ன தான் அந்த பெயிண்ட்டு அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இருந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் லைட்டாக அந்த காங்கல் தெரிய தான் செய்யுது. அந்த வீட்டில் எல்லா ஜன்னலும் திறந்து வச்சுட்டா அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. சப்போஸ் மூடியே இருந்ததுன்னா ரொம்ப காங்கலாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பசங்க டியூஷன் விட்டு வந்ததுமே மேலே போயிடுவேன். டிஃபன் செய்கிறதுக்கு தான் வந்து இறங்குவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி எதனாவது சின்ன சின்ன வேலைகள், அதை துணி காய வைக்கிறது, மடிக்கிறது, சட்னி அரைக்கிற வேலை இருந்தால் அது செய்வேன். இந்த கீரை உருவுறது, பூண்டு உரிக்கிறது, இந்தமாரி ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும். அந்த வேலையை மேலே வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே மொட்டை மாடியில் வந்து நல்லா கொஞ்சம் காற்றோடைக்கும் அப்படியே அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே அப்படியே மேலே அப்படியே டைம் போகிறதே வந்து தெரியாது. சூப்பராக ஓட்டுது ஏன் சொல்லும். இரு இதில் இடிச்சுக்காம ஓட்டு. நீனு போ ஆதி, ஓடி விழுந்துடாத, கீழே பார்த்து ஓடு. இங்கே பாரு, அங்கே போவாத, இதுக்குள்ளேயே ரவுண்டோடி. அவன் அங்கெல்லாம் இரு, நான் சொல்கிறத கேளு. இங்கே அம்மி கல்லுலாம் கொடக்கல்லாம் இருக்குது, தம்பி இடிச்சுப்பான். அங்கே போவாத, இதுலேயே ரவுண்டடி. அங்கே போகக்கூடாது. அதான் அவன் விழுந்து இடிச்சுக்க போகிறான். இப்படியே போ தம்பி. என்னை கத்த வைக்காத வெற்றி, என்னை கத்த வைக்காதன்னு நான் சொன்னேன். அது இப்படி விளையாடவாதி, நீ இப்படியே விளையாடு. நீ குட் பை இல்லை. வெற்றிக்குட்டிக்கு இப்போ ஒரு 10 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் வந்து ஆன்ட்டியோட பேரன் வந்து இருக்கிறான். அவன் இருக்கிறனால 2 பேருக்குமே நல்லா டைம் பாஸ் ஆகுதுங்க. ரொம்ப ஜாலியாக நல்லா விளையாண்டுட்ருக்காங்க. எங்கள் வெற்றிக்குட்டி தாங்க என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிக்காத வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதில் இந்த துணி மடிக்கிற வேலையும் ஒன்று. அது இங்கே மேலே மாடியிலே இப்படியே வந்து மடித்து எடுத்துகிட்டு போகிறதுல கூட எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. அது கடகடன்னு அதை மடித்து முடிச்சிடுவேன். ஆனால் வந்து சில டைம் வந்து மேலே மடிக்க முடியாது. பகல் டைமில் இந்த வெய்ய டைமில் வந்து எடுத்துகிட்டு போகிற துணியெல்லாம் கொண்டு போய் ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ போட்டோன்னா அப்படியே 2 நாள் அப்படியே தான் வந்து கிடக்கும். அது என்னமோ வந்து கீழே கொண்டு போய் போட்டாலே வந்து மடிக்கணுன்னே வந்து தோண மாட்டேங்குது. நல்லா தேய்ச்சி கழுவுங்க.
இருங்க தள்ளுங்க, நான் சாய்ச்சி விடுறேன். இன்னும் தண்ணி மட்டும் வாங்க. மண்ணாக இருக்குது அந்த கொழுவி, அங்கே கழுவணும். அப்படி அதி தள்ளு, காலில் விழுந்துரு போகுது. அப்பாடி தர அடியில் கழுவு, அடியில் தேய். போதும் தேய், அடியில் தேய். போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்று, அதில் ஊற்று. போதும். செடிக்கு கொண்டு போய் ஊற்றுங்க, செடிக்கு ஊற்றுங்க. உன் பருப்பு தான் அது. பருப்பா? எப்படி போதும். ஆஹா, நீங்கள் கையில் ஊற்று. போதும். செடிக்கு ஊற்று. ஐயே, இப்போ தானே நான் சாய்ச்சி தண்ணியை எடுத்தேன். ஃபைனல் டச்சான். ஆளை பாரு தம்பி, நான் ஸ்லோவாக ஊற்ற சொல்லியிருக்கேன். அந்த இதில் செவுருலெல்லாம் படாமல் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். கீழே குனிஞ்சு ஊற்றேன், அதில் ஊற்றேன். வெற்றி. அப்படிதான். இதுலேயே அதேமாரி. இதில் 3 கப்பு, அதில் 1 கப்பு, அதில் 1 கப்பு, இதில் மட்டும் 3. ஓகே? இல்லை, ஃபுல்லாக ஊற்றணுண்டா. 3 கீழே ஊற்றுடா. அப்படி ஊற்று. சூப்பர். ஆதி என்னத்த குனிஞ்சு வேடிக்கை பார்க்குறான் உன்னை. டேய், என்ன வேடிக்கை பார்க்குற? உன் பேர் என்ன? ஆதி கிருஷ்ணாவா? என்ன படிக்கிற நீனு? என்ன படிக்கிறீங்க? என்ன படிச்சுட்டு இருக்க? நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? புரியல. நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? என்னடி செல்ல? என்னது? 3. ஆமாம், 3 பாரு, எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. ஆரஞ்சு கலரில் தெரியுது பாரு. எங்கடா அது? அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. எங்கடி சரியாகவே தெரியல. இந்த சைடு வந்தால் தெரியுமோ? ரிவார்டு வாங்க போகிறேன். நீ ரிவார்டு இங்கே தெரியுது. ஏண்டி ஆரஞ்சு கலர்ல இருந்ததா? என்ன ஷேப்ல இருக்குது சொல்லு? சர்க்கிள். வெரி குட். ஆதிக்கு எல்லாம் தெரியுதுடி. சர்க்கிள் இருக்காடி. சரி, வேகமாக ஓடாத, ஸ்லோவாக ஓடுங்க, விழுந்துட போறீங்க. டோக்கியோவாடி? சரி, ஸ்லோவாக ஓட, விழுந்துடாம. ஆதிக்கு ஷேர் பண்ண, அவன் சாப்பிட்டானா ஷேர் பண்ணு. ஓகேவா? பண்ணு. ஸ்லோவா பண்ணல, கண்ணில் தெரிக்கும். இல்ல, என்னது? ஸ்லோவா பண்ணு. இப்பதான் சொன்ன வெற்றி, கண்ணில் தெரிக்கும். ஸ்லோவா பண்ணு. சுத்துந்தான். ஸ்லோவா பண்ணு. போதும் விடு. நீ போய் சாப்பிடு போ. வெங்காயம் சாப்பிடு. அவனுக்கு ஷேர் பண்ண, அவன் சாப்பிட்றானான்னு கேட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு நீ சாப்பிடு போ. போதும் விடு. எனக்கு உட்காந்துருக்க முடியல வெற்றி. நேரத்தோட போய் நான் வேலையை முடிக்கணும். தோசை ஊற்றணும். அம்மாவுக்கு இடுப்பு வலிக்குது. அம்மாவுக்கு இடுப்பு வலிக்குது வெற்றி. நான் நேரத்தோட அரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு போய் படுக்க போகிறேம்மா. ஆனியன் வேணும்? சரி, நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. நல்லா இருக்கா? சாப்பிடு. உப்பு இருக்குதான்னு பாரு, அதில் உப்பு போட்டுருந்தேன். சரி, உட்காந்து சாப்பிடு நல்லா. அப்புறம் கையை தேய்ச்சி கழுவிடு. கண்ணில் கிண்ணில் கை வச்சிடாத. சரி, போதும். வெற்றிக்குட்டிக்கு இந்த சட்னிக்கு வதக்கிற அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவேன். அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் வெற்றிக்குட்டி மட்டும் சும்மா கொஞ்சம் தான் கொடுத்தேன், சாப்பிட்டான். இன்றைக்கி இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே இந்த பூண்டு சட்னி, இதுமாரி கார சட்னி கையால் அரைச்சேன்னா இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறதோட எனக்கு இந்த கருவடகம் போட்டு தாளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இதுமாரி சட்னி அரைச்சிங்கன்னா வடகம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வாசனையாக வந்து இருக்கும். பெரும்பாலும் வந்து இதுமாரி இப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னிலாம் டைம் இருந்ததுன்னா அதுமாரி கையாலேயே அரைச்சிட்டு வந்துடுவாங்க. கையால் அரைச்சா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி 2 தோசை வந்து உள்ளே போகும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எப்போதுமே சட்னி அரைச்சா சட்னி சாம்பார் எது பண்ணாலுமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் காலியாகும்.
அப்புறம் ஒரு சிஸ்டரோட வந்து கேட்டிருந்தாங்க, இரும்பு தோசைக்கல் வாங்குனீங்களே, அதில தோசை நல்லா வருதான்னு வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக வந்து வருது தோசை. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தோசை மாவு கம்மியாக இருந்ததுனால அது கூடவே வந்து கோதுமை மாவு வந்து கரைச்சிக்கிட்டேன். கோதுமை தோசைக்கு இந்த கையால் அரைச்ச இந்த கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் மெயினாக போய் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த கையால் அதை போய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகம் தான், இருந்தாலும் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்கக்கூடாது. அதனால் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். சாதனாப்பாவுக்கு கோதுமை தோசைனா வந்து பிடிக்காது. அதாவது இதுமாரி கோதுமை மாவில் கரைச்சி ஊற்றுற தோசை வந்து பிடிக்காது. கூட இதுமாரி வந்து அரிசி மாவு இல்லை இட்லி மாவு கலந்து ஊற்றினா அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த கோதுமையை ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இல்லைங்களா, அந்த தோசைனா வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து நார்மல் தோசை மாரியே வந்து இருக்கும். ஆனால் இந்த கரைச்சிட்டு ஊற்றுற தோசை மட்டும் அவங்க விரும்பவே மாட்டாங்க. அதனால தான் அந்த தோசை மாவு கூடயே வந்து கோதுமை மாவு கரைச்சிட்டு வந்து ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இரும்பு தோசைக்கல் வந்து வாங்குனீங்களே, அதில் தோசை ஊற்றுறது காமிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நல்லா தோசை வருதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சூப்பராக தோசை வருதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் காலை டைமில் வந்து அவசர அவசரமாக சுட முடியாது. நைட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுற மாரி இருந்ததுன்னா இந்த தோசைக்கல் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சூப்பராக வந்து தோசை வருதுங்க. தோசை சுட்டதுக்கப்புறமா கடைசியாக தோசைக்கல் வந்து நான் எப்போதுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இது இரும்பு தோசைக்கல்லுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் கல் சூடாகிற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கடைசியாக மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு வந்து வச்சுருவேன். இதுமாரி பண்ணும்போது அடுத்த வாட்டி தோசை சுடும்போது சூப்பராக வந்து வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக் தாங்க. அதாவது அப்பப்போ எடுத்த ஒவ்வொரு நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். பகல் டைமில் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும், என்னோடய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேங்கிறத அந்த வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.